மலர்கின்றது. அம்மாவும் அப்பத்தாவும் தான் அப்படி இருக்காங்கன்னா நீங்களுமா? டே அதுக்காக ஏன்டா வருத்தப்படுற? நான் அப்பத்தாட்ட பேசுறேன். நாளைக்கு பொண்ணை பார்க்க வரேன் மண்ணை பார்க்க போறேன்னு யாராவது வீட்டுக்கு வந்தாங்க, நாளைக்கு தான் இந்த வீட்டில் இருக்கிற கடைசி நாளா இருக்கும். நான் அந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமான்னு நீங்க எல்லாரும் முடிவு பண்ணிக்கோங்க. இதயம் இதயம் எரிகின்றது. நீ நினைக்கிறது மாதிரிலாம் இல்லை ஜானு. இந்த சீனியர் டாக்டர்ஸ் தாங்க முடியல தெரியுமா? ரொம்ப ஓவரா பண்றாளுங்கடி. நேத்தெல்லாம் அந்த ஸ்டெப் கிட்ட வரும்போது எனக்கு எப்படி கலாய்ச்சி சிரிக்கிறாளுங்க தெரியுமா? சரி விர்ரி, இந்த ஒரு மாசம் கலாய்ப்பாளுங்களா, அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நம்ம சீனியர். நீ ஏன் ஃபீல் பண்ற? இருந்தாலும் ஸ்டார்டிங்ல கலாய்க்கிறது வேற, இந்த வருஷம் ஃபுல்லா அப்படி பண்ணுனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல ஜானு. விடு பாத்துக்கலாம். யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராதானே? இந்த ஒரு மாசம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடி. அடுத்து பாரு, இந்த மே முடிஞ்சு ஜூன்ல வரும்போது நம்மளும் சீனியரா காலேஜ்ல வருவோம்ல, அப்ப இருக்கு மற்றவங்களுக்கெல்லாம். ஆனா நம்ம சீனியர் ஆயிட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாதுரி. இவளுங்க பண்றதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. ஏதோ அராஜகம் பண்ற மாதிரி பண்றாளுங்க. ரொம்ப கடுப்பேத்திட்டாளுங்களோ? அப்புறம் ரொம்ப இரிட்டேட் ஆயிடுச்சு தெரியுமா? அந்த மறு வச்சு ஒரு பையன் சுத்திட்டு இருப்பானே, அவன் பேரு கூட குரங்கு குமார். அந்த குரங்கே தான். அது மூஞ்சியும் முகரக்கட்டையும் அதெல்லாம் என்னை பார்த்து சிரிச்சிச்சு தெரியுமா? சரி விடு, குரங்கு குமார் கொக்கு ரவிக்கெல்லாம் அடுத்த வருஷம் வச்சுக்கலாம் ஆப்பு. பார்க்கலாம். சரி நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. ஓகே பாய். நல்ல வேலை சீனியர் யாரும் நம்ம பக்கம் திரும்பல, இல்லைன்னா நம்ம கதி அதோ கதி தான். ஹலோ அண்ணி, இப்பதான் நீ காலேஜ் பஸ் விட்டு இறங்கியிருக்கேன். இந்த வந்துட்டே இருக்கேன், 2 மினிட்ஸ்ல வந்துடுவேன். நானே வரையில தயிர் ஒரு 1/2 லிட்டர் வாங்கிட்டு வா. அதானே பார்த்தேன், நான் கூட ஏதோ பாசத்துல கால் பண்றீங்களோன்னு நினைச்சேன். தயிருக்கு தானா? நீ தானடி வந்தோடனே எனக்கு சில்லுன்னு லெசி வேணும்னு கேட்ப. உனக்கு அடிக்கிறதுக்கு தான் தயிர் இல்ல, சில்லுன்னு ஐஸ் கட்டி எல்லாம் எடுத்து பிரிச்சுக்குள்ள வச்சிருக்கேன். நீ வந்தோடனே அடிச்சு தரேன். சரிங்க, நீ அவ்வளவுதான், வீட்டுக்கிட்ட வந்துட்டேன், நான் வாங்கிட்டு வரேன். சரி வாங்கிட்டு வா 1/2 லிட்டர் வாங்கிட்டு வா, மறந்துடாத. சரி வைக்கிறேன். அரசி வாங்க மாமா. என்னம்மா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சே? ஒருபடியா அசந்து உட்காந்துட்டேன். ஆமா மாமா, 2 வேலைக்கும் சேர்த்து ஒத்தாப்புல சமைச்சாச்சா, அதனால வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. யாரும் கேட்டாங்கன்னா 2 அப்பளத்தை மட்டும் பொரிச்சு கொடுத்துக்கறேன்னு. சாணு வரையில தயிர் வாங்கிட்டு வர சொன்னேன், அதுக்கு தான் போன் அடிச்சேன். பாப்பாவுக்கு இன்னைக்கு காலேஜ் 1/2 நேரமோ? ஆமா, இப்பெல்லாம் பரீட்சை நடந்துகிட்டு இருக்குல்ல, அதனால 1/2 நேரத்தோட வந்துடுறா. நீங்க வரணும்னு தெரிஞ்சிருந்தா உங்ககிட்டயாவது வாங்கிட்டு வர சொல்லியிருப்பேன். அவளுக்கு போன் அடிக்கவும் எனக்கு வேலை வைக்கிறீங்களாக்கும்னு ஒரேதா திட்டுறா. அது சரி. ஆமா, எங்க தம்பி எல்லாம் ஆளக்கான? கணேசன் தம்பி மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரோம்னு சொல்லிச்சு, ஆனா இன்னும் ஆளக்கான. நம்ம ராமே என்ன ஆனானே தெரியல. ஒரு நேரம் வீட்டுக்கு வர்றதும் ஒரு நேரம் வராம இருக்கிறதும். அந்த லோனுக்காலையும் அலைஞ்சிக்கிட்டு ஏன் கேட்குறிய? பொழுதா உழுதன்னைக்கு அதையில பொழப்பா இருக்கு. கணேசன் ஃப்ரெண்டு ஏதோ லோன் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்னு சொன்னேன், அது என்னாச்சு? நம்ம கேட்குற கேள்விக்கு எங்க இந்த ராமே ஒழுங்கா பதில் சொல்றேன்? எல்லாம் அமைஞ்சிச்சுன்னா நானே உங்க எல்லாருக்கும் சொல்லுவேன். உங்கள்கிட்ட சொல்றதை காட்டி யார்கிட்ட சொல்ல போறேன்? அது வரைக்கும் எனக்கு யாரும் எதுவும் கேட்காதுன்னு சொல்லையில நம்ம மறு வார்த்தை என்ன பேச முடியும்? ஆமா, இப்படியே ஆளாளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு எதையும் கேட்கக்கூடாதுன்னா எதைத்தையும் கேட்கறது. என்னமோ பண்ணட்டு, நான் என்ன செய்ய? அன்னைக்கு ஒரு 50,000 காசு கொடுத்து வைக்க சொன்னேன்ல, அதை சேர்த்த போய் எடுத்துட்டு வாமா, ஒரு முக்கியமான வேலையா வெளியில போனேன். அன்னைக்கே அத்தைகிட்ட கொடுத்து வைக்க சொன்னேன், நான் போய் இந்த வாங்கிடுறேன். கொஞ்சம் வரசா வாமா அரசி. நான் வரேன் மாமா, எடுத்துட்டு வரேன். அப்பா, வீட்டுக்கு போய் இந்த தயிர் அடிச்சு லெசி குடிச்சாதான் உயிர் வாழ முடியும் போல. என்ன வெயிலு. அடுத்து யாரு போன்ல? ஹலோ ஜானு, என்ன வீட்டுக்கு ரீச் ஆயிட்டியா? நீங்க யாரு? எல்லாம் உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். ஓ, யார் நீங்க? தைரியம் இருந்தா நம்பர்ல வாங்க, பிரைவேட் நம்பர்ல வந்து எதுக்கு தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோல, அந்த பார்ட்டி ஹாலுக்கு நீ கண்டிப்பா வரணும், ஓகேவா? பார்ட்டி ஹாலுக்கு வரணுமா? நான் ஏன் பார்ட்டிக்கு வரணும்? நீ வரணும்னா வரணும், நான் சொல்றேன்ல, வா. நீ சொன்னா நான் வரணுமா? ஏ லூசு, நீ யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ சொன்னா நான் ஏன் பார்ட்டிக்கு வரணும்? பைத்தியமா நீ? வேற யாருக்கும் கால் பண்றதுக்கு எனக்கு கால் பண்ணி இரிட்டேட் பண்ணிக்கிட்டேன். ஜானுன்னு பேரெல்லாம் கரெக்டாக தான் சொல்லுது, ஆனால் எந்த மென்டல்னு தெரியலையே. என் மென்டல் யார் நீ? ஈவினிங் பார்ட்டி ஹாலுக்கு வர்ற, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், ஓகேவா? நீ ஏன் இன்னும் யாருன்னு எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆகலை, அதுக்குள்ள உன் ஃப்ரெண்டுக்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறியா? முதல்ல யார் நீ? தைரியம் இருந்தா நம்பரில் வந்து என்னை கூப்பிடு, அதுக்கப்புறம் பேசு, சரியா? மென்டல் மாதிரி ஃபோன் பண்ணி எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு வை ஃபோனை. சரியான கிறுக்கா இருப்பானோ? யார் இவனே தெரியல, எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி ஏதாவது பேசிகிட்டே இருக்கான், மென்டல்.
ஷப்பா ஹலோ, என்ன வேணும் உனக்கு? யார் நீ முதல்ல? ஈவினிங் நீ பார்ட்டிக்கு வர. முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ? நீ இன்னைக்கு வர. கடவுளே, ஏதோ பைத்தியத்துக்கிட்ட நம்பர் கிடைச்சு பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்கு. இங்க பாரு, உனக்கு தைரியம் இருந்தா நேர்ல வந்து பேசு. இப்படி பிரைவேட் நம்பர்ல நம்பரே இல்லாம வந்து மொக்க போட்டுட்டு இருக்காத, சரியா? போனை வை முதல்ல, நான் வீட்டுக்கு போகணும், டைம் ஆச்சு. ஜானு, ஏய் போனை வை. அண்ணி வந்துட்டியா? வா வா, இந்தாங்க நீ தயிர். எனக்கு நல்ல கூலிங்கா லெசி போட்டு எடுத்துட்டு வாங்க. முதல்ல சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் குடிக்கலாம். இல்ல நீ, எனக்கு தாகமா தான் இருக்கு. ஒரு லெசி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் 1/2 hour கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். சரி, போய் கைகால் மூஞ்சியை கழுவிட்டு வா, போட்டு வைக்கிறேன். அதுக்கெல்லாம் டைம் இல்லை நீ, இப்பவே போடுங்களேன். நாங்கனுக்குள்ள கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிறேன். சின்ன பிள்ளை மாதிரி அடம் பண்ணக்கூடாது. போய் கைகால் மூஞ்சியை கழுவிட்டு துணியை மாத்திட்டு வா, நான் உனக்கு லெசி போட்டு வைக்கிறேன், சரியா? டார்ச்சர் பண்றீங்க நீ. போ ஜானு, போ. போய் கைகால் மூஞ்சியை கழுவிட்டு வா, அலுப்புப்படாம ஓடு ஓடு. சரி, இந்தாங்க தயிர். பரிச்சை எப்படி எழுதுன? ஓகே தான் நீ, நல்லா எழுதியிருக்கேன். ஈஸியாக தான் இருந்தது. சரிம்மாக்கா சரிம்மாக்கா, போ. போயிட்டு கைகால் மூஞ்சியை கழுவிட்டு வா. விட மாட்டீங்களே. போடி போ. ஷோ, யார் இந்த ஃபோனு இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கான்? திரும்பவும் கால் அட்டன் பண்ணா இந்த பிரைவேட் நம்பர் எதையாவது ஒன்று சொல்லி உளறிட்டு இருப்பான். இதில் அண்ணி யார் என்னன்னு கேட்டால் தேவையில்லாத பிரச்சனை வரும். எக்ஸாம் டைமில் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்படி ஏதாவது ஒரு வறண்டையை கொடுப்பாளுங்க. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பேசாமல் அமைதியாக இருந்துட வேண்டியதான். என்னடி சீட்டுக்குட்டி, ஆத்தங்கரைக்கு வர சொல்லிட்டு அமைதியா உட்காந்துருக்கேன். சும்மா தாண்டி, மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் உங்ககிட்ட பேசலான்னு. காலையில இருந்து காலேஜ்ல ஒன்னா தானடி உட்காந்துருந்தான். என்ன பேசணும் சொல்லு. சும்மா தான், உட்காரு. அம்மா வந்தா எங்க அம்மா விடாதேன்னு பானையை தூக்கிட்டு வந்தேன். இப்ப சொல்லு, என்ன விஷயம்? எங்க அப்பா தான் எனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கான். பாவி கிளவி, எனக்கு முன்னாடி உன்னைய கல்யாணம் பண்ணி ஊரை விட்டு துரத்திட்டு என்னைய மட்டும் தனிமையாக்கலான்னு பிளான் பண்ணிருச்சு அந்த கிளவி. இது முடியவே முடியாது, என்னால ஏதுக்கவே முடியாதுடி. அதை தாண்டி நானும் சொல்றேன். முதல்ல நான் கல்யாணம் பண்ணி போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ பொறுமையா கல்யாணம் பண்ணு. உனக்கு என்ன அவசரம்? இப்ப எருமை, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ என்ன சொன்னியோ அதை பத்தி தான் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தி குத்துக்கள் மாதிரி உட்காந்துக்கிட்டு என் வீட்டில் என்னால் இருக்க முடியாது, இவங்க கிட்ட என்னால் மாரடிக்க முடியாது, மாப்பிள்ள வரங்கன்னு சொல்லாம சொல்லி பார்த்துட்டேன். அதெல்லாம் அவங்க கண்டும் காணாம உட்காந்துக்கிட்டு இந்த வருஷம் 3 முடிய போகுது. இதுக்கு மேலேயே என்னால் வேலை பார்த்து இந்த வீட்டில் குப்பை கொட்ட முடியாது. சீக்கிரமா மாப்பிள்ளைய பாருங்கடா, எங்கிட்டாவது ஓடி போயிடலாமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இவங்களுக்கு ஒரு துப்பு இல்லை. ஒரு காக்கா குழுவி கழுத மாடி எருமையை கூட கட்டி வைக்கலான்னு பார்க்குறேன், அதுக்கும் வழி இல்லாமல் இவங்க உட்காந்துருக்காங்க. ஆனால் உன் வீட்டில் மட்டும் உனக்கு வேணான்னு சொல்ல சொல்ல தேடி தேடி வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்க. என்னடி அர்த்தம் இது? பேசாம எங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளைய நீனே கல்யாணம் பண்ணிக்கிறியா? சந்தோஷமா இருக்கலாம்ல. அது எப்படி? உனக்கு பார்த்த மாப்பிள்ளைய நான் எப்படி கட்டிக்கிறது? உனக்கு கோவம் வராத? முத்து, அப்புறம் என்னடி பின்ன? உனக்கு பார்த்த மாப்பிள்ளை எப்படி நான் கட்டிக்க முடியும்? எனக்குன்னு ஒரு லெவல் இருக்கு, ஒரு ரேஞ்ச் இருக்கு, எனக்குன்னு ஒரு ஹைட் இருக்கு, வெயிட் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஆளை கண்டுபிடிச்சு தேடி பிடிக்காம நான் பண்றது எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியலையே. இனி எனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காங்கன்னு நான் கடுப்புல உட்காந்துருக்கேன். உனக்கு இப்ப கல்யாணம் ஆகலைன்னு நீ வெறுப்புல உட்காந்துருக்கியா? அவளுக்குள்ள பிரச்சனை அவளுக்கு. சரி சொல்லு, இப்ப மாப்பிள்ளை பார்த்ததுல என்ன பிரச்சனை? நல்ல பையலா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கிற வேண்டியதானே? நல்லா இருக்குடி உன் கதை. என் குடும்பம் இருக்கிற நிலைமையில நான் கல்யாணம் பண்ணி போயிட்டா என் குடும்பத்தை யார் பாத்துக்கிறது? என்ன பேசுற நீ? அதுக்காக காலம் பூரா கல்யாணம் பண்ணாம இப்படியே இருக்க போற? உன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா உன் லைஃப் எப்ப பாக்குறது? எனக்கு என்னடி லைஃப்? என் குடும்பம் தான் எனக்கு லைஃப், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். இப்ப ஏன் அழுகுற? இல்ல, வேணான்னு ஓடி போற உனக்கெல்லாம் கூட்டி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. வேணும்னு தேடி போற எனக்கெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்களே. என்ன குடும்ப மெட்டீரியல்னு நினைச்சு கவலைப்படுற. அதான் சொல்லிட்டேன்ல, எனக்கு பார்த்த மாப்பிள்ளையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ, பிரச்சனை சால்வ் ஆயிடும்ல. சீச்சி, அந்த மாதிரி எல்லாம் ஃப்ரெண்டோட மாப்பிள்ளைக்கு நான் ஆசைப்பட மாட்டேன். எனக்கான ஒருத்தன் எங்க இருக்கானோ, அவன் எப்ப வருவானோ அப்பதான் நான் மிங்கிள் ஆவேன். அது வரைக்கும் சிங்கிள் தான். முத்து, விளையாடாத முத்து, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் மட்டும் என்ன காமெடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நானும் கவலை தாண்டி பட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, நீ உட்காந்து எப்படி அழுது கண்ணீர் வடிச்சு கவலைப்பட்டுட்டு நான் கிளம்புறேன். சீதா சரி சொல்லு. என்ன சொல்ல? இல்லடி, மாப்பிள்ளை பாத்திருக்கோம்னு சொன்னியே, அதுக்கு நீ என்ன சொன்ன? உன்னோட பதில்? என்னால இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, கல்யாணம் பண்ற ஐடியா கூட எனக்கு கிடையாது. எவனாவது பொண்ணு பார்க்க வரேன்னு வீட்டுக்கு வந்தானா பொண்ணு வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னடி இப்படி சொல்லிட்ட? அப்புறம் என் ஃபேமிலிக்குன்னு இப்போ இருக்கிற ஒரே சப்போர்ட் நான் மட்டும்தான். நானும் கல்யாணம் பண்ணி போயிட்டா அந்த குடும்பம் என்ன நிலைமைக்கு ஆகும்னே தெரியல. கல்யாணம் பண்ணிக்கிறவனை பொறுத்து இங்கே நிம்மதி சந்தோஷம் எல்லாமே அடங்கும். நான்லாம் இப்படியெல்லாம் யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவன் கூடலாம் என் லைஃப்பை ஷேர் பண்ணிக்க நான் விரும்பலடி. அப்ப எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற? யாரை கல்யாணம் பண்ணாலும் நீ இந்த வீட்டை விட்டு போய் தானடி ஆகணும். அது இப்போவோ எப்போவோ ஏதோ ஒரு இடத்துல நடக்க தானே போகுது.
அப்படி இல்லை முத்து, யாரோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து இவன் தான் மாப்பிள்ளைன்னு கை காட்டின உடனே கழுத்தை நீட்டி அவன் கூட லைஃப் ஷேர் பண்ணி என்னால் கண்டிப்பாக மூவ் பண்ண முடியாதுடி. எனக்கு ஒருத்தரை பார்த்து பிடிச்சி பழகி என்னோட லைஃப் ஃபுல்லாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டு என் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுற ஒருத்தனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படியெல்லாம் இந்த காலத்தில் யாரே இருக்கா? அவனும் கல்யாணம் பண்ணிட்டா அவன் குடும்பத்தை பார்க்கறதுக்கும் அவன் குடும்பத்துக்கு சம்பாரிச்சு போடுறதுக்கும் தான் சரியா இருப்பாங்க. நீ எதிர்பார்க்குற கேட்டகரியில் மாப்பிள்ளை கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம் முடி சீத்து. என்ன நேசிக்கிற ஒருத்தன் என் குடும்பத்தையும் நேசிக்கணும். என் வீட்டில் ஆம்பளை பிள்ளை இல்லை, நானும் என் தங்கச்சியும் மட்டும்தான். பொறுப்பில்லாத அப்பா, வயசான தாத்தா பாட்டி, உடம்பு சரியில்லாத அம்மா, இப்போ தான் சின்ன பொண்ணாக இருக்கிற என் தங்கச்சி, எல்லாத்தையும் நான் தாண்டி சப்போர்ட் பண்ணணும். என் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணி என்ன மாதிரி என் ஃபேமிலியும் பிடிச்ச ஒருத்தனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் கல்யாணத்துக்கு அப்புறமும் என் ஃபேமிலிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். என் ஃபேமிலியை நல்லபடியாக பார்த்துக்கணும். என் தாத்தா பாட்டி அம்மா தங்கச்சி எல்லாம் கைவிட்றாமல் அவங்களுக்கு நான் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறது மாதிரியான ஒரு ஃபேமிலியை தான், ஒரு லைஃப்பை தான், ஒரு லைஃப் பார்ட்னராக நான் தேர்ந்தெடுப்பேன். அது வரைக்கும் கல்யாணங்கிற பேச்சுக்கு என் இலக்கில் இடமே இல்லடி. அப்பனா நீ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும். ஏன்? ஆமா, நீ சொல்ற கண்டிஷனுக்கெல்லாம் ஓகே பண்ணணும்னா எவனோ ஒருத்தன் வந்து நின்ற உடனே இவ்வளவு கண்டிஷனை சொல்லிலாம் ஓகே பண்ண முடியாது. உன்னை நல்லா புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சு உனக்காகவே வாழ்றவனால மட்டும்தான் உன் ஃபேமிலியவும் சேர்த்து பேம்பரிங் பண்ண முடியும். அப்படின்னா நீ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும். ஃப்யூச்சரில் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையே இந்த மாதிரி கண்டிஷனில் அமைய மாட்டாங்களா? அதுக்கு 100க்கு ஒரு 90% வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா யாரோ ஒருத்தனை கூட்டி கொண்டது தான் நீ சொன்னது மாதிரி இவன் தான் மாப்பிள்ளை இதுதான் பொண்ணுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணும்போது அவன் எப்படி உன் கூட சேர்ந்து உன்னைய லவ் பண்ணி உன்னைய புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் எடுக்கும். இதில் உன் ஃபேமிலியை புரிஞ்சு ஃபேமிலியை லவ் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? இப்போ என்ன தாண்டி பண்ணணுன்ற? ஒரு ஃப்ரெண்டா நான் உனக்கு என்ன ஒரு அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீ உங்கள் அப்பத்தா கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த, இந்த மாதிரி நீ மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா பொண்ணு பார்க்கறதுக்கு நான் இருக்க மாட்டேன், வீட்டை விட்டு போயிடுவோன்னு சொன்னில, அந்த மாதிரியே எதையாவது ஒரு பிட்டை இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு போடு. அதுக்கப்புறம் உன் லைஃப்பில் இதுக்கு இடையில எவனாவது ஒருத்தன் வந்து உனக்கு பிடிச்சது மாதிரி நடந்து உன் ஃபேமிலியெல்லாம் சப்போர்ட் பண்ணுவான் பார்த்தியா, அப்போ நீ ஓகே பண்ணி சரி இவன் தான் நம்மளோட லைஃப் பார்ட்னர்னு முடிவு பண்ணிக்க. எப்படி சூப்பர்ல? அப்போ லவ் கம் அரேஞ்ச் ஆயிரும்ல, வீட்லேயே சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம், வீட்லயே வச்சுக்கலாம், அப்படியே பார்த்துக்கலாம்ல. என் வீட்லயே இருக்கணும், வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்லாம் நான் சொல்லலடி. என் ஃபேமிலிக்கு என்னால் முடிஞ்சதை நான் சப்போர்ட் பண்ண அலோ பண்ணா போதும், வேற எதுவும் வேண்டாம். அதுக்குத்தான் பக்கி சொல்றேன், இதெல்லாம் லவ் மேரேஜில் மட்டும்தான் நடக்கும்னு. அப்படியா? எனக்கு தெரிஞ்சு அப்படித்தான். வேணும்னா லட்சத்தில் ஒருத்தன் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியும் இதே மாதிரி இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுவுமே ஃபேமிலி சுச்சுவேஷனை பொறுத்து கம்மி தான். ஏன்னா அந்த பையன் ஒத்துக்கிட்டாலும் குடும்பம் ஒத்துக்கணும்ல, அதுக்காக சொல்கிறேன். இதே லவ் பண்ணுற பையன்னு வச்சுக்கோயேன், குடும்பம் ஒத்துக்கலைனாலும் அவள் என்னை நம்பி வந்தவ, எனக்காக வந்தவ, நான் அவளுக்காக இருக்கேன், அவள் எனக்காக இருக்கான்னு அடித்து பேசுவாங்க. ஆனால் அரேஞ்ச் மேரேஜில் எந்த அளவுக்குன்னு தெரியலையே. சரி, நாளைக்கு காலேஜ் லீவு தானே, கோயிலுக்கு போகலாமா? ஆரம்பிச்சிட்டியா? மனசு சந்தோஷம் மனசு கஷ்டம் எதுவாக இருந்தாலும் கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போக வேண்டியது. அடி ஏண்டி நீ வேற எங்கேயாவது போகலாமா? புது படம் ஏதோ ரிலீஸ் ஆயிருக்கான், அதுக்கு என்ன போயிட்டு வருமா? நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போகிறோம். ஓகே, நீ கிளம்பி வந்துரு, நான் போகிறேன். ஏ சீதா, சீத்துக்குடி, ஷார்ப்பாக 8 o'clockலாம் நான் கிளம்பி ரெடியாக இருப்பேன், நீ வந்துரு. ஓகேவா? உன்னை மாதிரி ஃப்ரெண்டு கூட இருக்கிற வரைக்கும் நான் சாமியாரை தாண்டி போகணும், பைத்தியக்காரி. இன்னும் கொஞ்சோண்டு சோறு போடுறேன். வேணா நீ, வெயிலுக்கு சாப்பாடு எடுக்க மாட்டேங்குது. ஒண்ணுமே சாப்பிடல இல்லப்பா, கொஞ்சோண்டு மோர் ஊத்திக்கிறேங்க. மோர் கொடுத்துருங்க நீ, நான் குடிச்சிடுறேன். வேண்டாம். என்னப்பா சாப்பாடு வெயிலுக்கு எடுக்க மாட்டேதுன்னு அதுக்காண்டி சுத்தமாவே சாப்பிடாம கிடக்க சொல்லுதா? இல்ல நீ மோரை கொடுத்துருங்க போதும். என்ன தம்பி, எல்லாரும் போதும் போதும்னா நான் இப்ப ஆக்கி வச்சு வீணாத்தம் போகுது. நாளை காலையில எல்லாம் மீதம் இருந்தா கொஞ்சம் பழைய சாதமா கொடுத்துருங்க நீ. காலையில போய் உட்காந்து இட்லி தோசைன்னு சாப்பிட்டுட்டு வேலை பார்க்கவே முடியல. சாப்பாடெல்லாம் நிறைய மீந்துதாப்பா போகுது. நானும் உங்க அண்ணனை மாத்த வேற வழி இல்லாம வலிச்சு போட்டு குடிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அப்ப நாளைக்கு பழைய சோறு வைக்கிட்டேன். தாராளமா வைங்க நீ. நல்ல நிறைய மோர் ஊத்தி அப்புறம் அந்த வத்தல்லாம் வறுத்து வைப்பீங்கல்ல, அது கொஞ்சம் ரெடி பண்ணிருங்க. நாளை காலையில இருந்து நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா நீ பாரம்மா சாப்பிடுவா. இல்ல நீ, நான் அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன். ஏய் அண்ணே, நீ இங்கதான் உட்காந்துருக்கியா? நான் உன்னை கவனிக்கவே இல்ல. எப்படி கவனிப்ப? அதான் மிதந்துட்டு தெரியுறல. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுற? மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? பெரிய ரவுடி நினைப்பா உனக்கு? என்ன தம்பி, வந்து வராதமா ராமகிட்ட ஏன் இப்படி பேசுறிய? உங்களுக்கு நடந்தது எதுவுமே தெரியாது. நீ இவன் என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? என்னடா பெரிய ரவுடி நினைப்பா உனக்கு? ஒழுங்கா இருக்க மாட்டியா?
அண்ணே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டாவது திட்டு. சம்பந்தம் இல்லாம நீ பாட்டுக்கு இப்படி கேட்டா நான் என்னத்த சொல்றது? என்ன தம்பி ஆச்சு? வந்து வராம ஏன் இப்படி பேசுறிய? நல்லா தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தியா? நம்ம பிசினஸ பாக்குறதுக்கே இங்க ஆள் இல்லாம தவிச்சிட்டு இருக்கோம். ஒழுங்கா வந்து வேலையை பாருன்னு சொன்னதுக்கு என்னடா சொன்னேன்? என்ன சொன்னேன்? நான் சொந்தமா தொழில் பண்ணணும்னு சொன்னேன். அதுக்கான ஏற்பாடு ஏதாவது பண்ணனியா நீ? எத்தனை பேங்க்குக்கு லோன் அலைஞ்சிட்டு இருந்த? எவனாவது உனக்கு லோன் கொடுத்தானாடா? அவன் இதை எதையாவது உன்னை சொல்லி தட்டு கழிச்சிட்டு தானே இருந்தாங்க. இப்ப லோனுக்கு ஏற்பாடு பண்ணி என் ஃப்ரெண்டை பிடிச்சி அதை இதையும் பேசி எல்லாம் காரியம் கைகூடி வர நேரத்துக்கு யாரு கூடயும் வம்பிழுத்து இப்ப கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கிற. என்ன தம்பி சொல்றீங்க? கேன்சல் பண்ணிட்டா? ஆமாங்க நீ, என் ஃப்ரெண்டு இப்பதான் பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்ணி சொல்றான். பிரான்ச் மேனேஜர் வரைக்கும் இவனோட பிரச்சனை போயிருக்கு. ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட பேங்க்லயே நின்று பிரச்சனை பண்ணி லோனையே கேன்சல் பண்ற அளவுக்கு அந்த பொண்ணு கொண்டு வந்து விட்டுருக்கா. இதெல்லாம் இவனுக்கு தேவையா? அண்ணே, அவ யாரு எப்பேற்பட்டவனு உனக்கு தெரியாது. அதை தெரிஞ்சா நீ இப்படிலாம் பேச மாட்டாமா. யாராவோ இருந்துட்டு போறா, எப்பேற்பட்டவளா இருந்துட்டு போறா. பொண்ணுங்க கூட உனக்கு என்னடா பிரச்சனை? பெரிய எடுத்து பொண்ணுங்க கூட எதுக்கு வம்பு வச்சுக்கிற நீ? என்ன ராமா, என்ன கணேசன் என்னென்னமோ சொல்லுது? என்ன அண்ணி, ஒரு திமிரு பிடிச்ச பொண்ணு அடிக்கடி என்கிட்ட வம்பு வளர்த்துட்டு இருக்கான்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. ஆமா சொல்லிருக்க. அவ கூட இப்ப என்ன பிரச்சனை? ஒரு பெண்ணுக்காக பிரச்சனை பண்ணி பெரிய விஷயமாக்கி இப்ப லோனை கேன்சல் பண்ணி விட்டுருக்கா. நீ அவளுக்காக சப்போர்ட் பண்ணி அண்ணன் என்கிட்ட கத்திட்டு இருக்கு. ஏய், அவ யாருன்னு எனக்கு தெரியாது. நான் எதுக்கிட்ட அவளுக்காக சப்போர்ட் பண்ண போறேன்? என் ஃப்ரெண்டு மேனேஜர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், உங்க தம்பியை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லுங்க. தேவையில்லாம பெரிய இடத்து சமாச்சாரத்துல எல்லாம் வம்பு வச்சுக்க வேண்டாம். வளர்ற பையனுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இப்ப எல்லா ஏற்பாடும் பண்ணி என்னால லோன் கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கேன். பிரான்ச் மேனேஜர் கீதான்னு யாரோ ஒரு பொண்ணா, அந்த பொண்ணு முதற்கொண்டு ஃபோன் பண்ணி இந்த பையனுக்கு நீங்க லோன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு என்னடா பண்ணி தொலைகிற? அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவ சொன்னதுக்காக எனக்கு லோன் கேன்சல் பண்ணுவாங்களா? அதானே. என்ன தம்பி இதெல்லாம் நாயா? இது நீங்க தானே கேட்கணும். ராமன் மேல எந்த தப்பு இருக்காது. அவ சரியான திமிரு பிடிச்சவளா அடங்காப்பிடாரியா. எல்லா இடத்துலயும் ராமன்கிட்டயே வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்காளாம். எத்தனையோ வாட்டி ராமனும் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கான். இருக்கட்டும் அண்ணி, பொண்ணுங்க ஒரு சிலர் இப்ப அப்படிதான் இருக்காங்க. அதுக்காக ஒவ்வொருத்தரையும் போய் மாத்துறது நம்மளோட வேலை இல்லைல்ல. துருஷ்டனை கண்டா தூர ஒதுங்கி நிக்கணுங்கிறது மாதிரி அந்த பொண்ணு இருக்கிற இடத்துல இவன் எதுக்கு நிக்கிறான்? எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்றான்? அவ அப்பேற்பட்ட கேரக்டர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒதுங்கி போக வேண்டியதானே? அவ ஒரு அப்பாவி மனுஷனை ஆக்சிடென்ட் பண்ணி தூக்கி வீசிட்டு போவா. அவளை எதுவுமே கேட்காம பாத்துட்டு இருக்க சொல்றியா? அப்ப அந்த உயிருக்கு வேல்யூ இல்ல, பணத்துக்கு தான் மதிப்பு. அப்படித்தானே? அதெல்லாம் நான் கேட்க வேணான்னு சொல்லல. ஒரு வயசான வாட்ச்மேனை பனிஷ்மெண்ட்னு சொல்லி வாசல்ல வெட்ட வெயில்ல நிக்க வச்சு அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்து சுருண்டு போய் கிடக்காரு. அவருக்கு தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுறது ஒரு குத்தமா? நீயே சொல்லுன. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவ தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணுவா. நான் எதுவுமே கேட்க கூடாதுல்ல? ராமா, நீ சொல்றதெல்லாம் நியாயம் தானே ராமா. ஆனா நமக்கு அது ஆகாதுங்கிறப்ப ஒதுங்கி வரணும்ல. பணம் இருக்குங்கிறதுக்காக அவ என்ன வேணா பண்ணுவா. எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னால பொறுத்தெல்லாம் போக முடியாது. நீ என் கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயங்களை நான் தட்டி கேட்க தான் செய்வேன். அதுக்காக என்னால தொழில் ஆரம்பிக்க முடியாது. என் பிசினஸ் டிலே ஆகுதுன்னா பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணி கூட பண்ணிட்டு போறேன். அவளுக்கு இருக்கிற பணத்துமருக்கு என்னாலலாம் ஆட முடியாது. உன்னை யாரா இப்ப என்னடா பண்ண சொல்றா? ஒதுங்கி போன்னு தானே சொல்றேன். தானே நானும் சொல்றேன். எனக்கு லோன் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு திமிர் பிடிச்சவ முன்னாடி எல்லாம் மண்டி போட்டெல்லாம் போக முடியாதுன்னு. அதுக்கு வேற ஆள பாரு. இப்போ உனக்கு தானடா லோன் கிடைக்காம போச்சு. ஊர் உலகத்திலேயே இது ஒண்ணுதான் பேங்கா என்ன? அவளோட பணத்துமரை காட்டுறதுக்கு என் வேலையை கெடுக்கணும்னு நினைக்கிறாள்ல. நான் எப்படி முன்னேறணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். வேற பேங்க்ல நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாத்தீங்களா நீ எப்படி பேசுறான்? பாத்தீங்களா? விடுங்க ராமா, நீ உட்கார்ந்து சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேணாம் நீ. ஓ நல்லதுக்கு தானே அண்ணன் சொல்லுது. நீ உட்கார்ந்து சாப்பிடு, அப்புறம் பாத்துக்கறலாம். இல்ல நீ, எனக்கு எதுவும் வேண்டாம். பாத்தீங்களா நீ எப்படி திமிரா பேசிட்டு போறான்? பாத்தீங்களா? அவன் ஃபியூச்சருக்காக தானே நான் பேசிட்டு இருக்கேன். அதை கொஞ்சமாவது அவன் பொருட்படுத்துறானா? விடுங்க தம்பி, ராமனை பத்தி தான் தெரியும்ல. அவ பொம்பளை பிள்ளைக்கு அம்படு திமிரு இருக்கேல. இவன் ஆம்பளை, இவனுக்கு படக்குன்னு கோவம் வராதா? அந்த மாதிரி ஏதாவது பேசியிருப்பேன். அவ சரியான திமிரு பிடிச்சவளா இருப்பா போல. ஒருத்தன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இம்புட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு அலைகிறாளே, அவளா நல்லா இருப்பாளா? அன்னி, ஊர்ல நிறைய பொண்ணுங்க இப்படிதான் நீ இருக்கு. ஒவ்வொருத்தரையும் திருத்துறது நம்மளோட வேலை இல்ல. அதுக்காக அந்த மாதிரி ஆளுகள்கிட்ட நம்ம அடங்கி போகணுங்கிறதும் நம்மளுக்கு எந்த விதத்துலையும் அவசியம் இல்லைல்லப்பா. நம்மக்கிட்டேயும் என்ன காசு பணம் இல்லாமலா இருக்கு? நம்ம ஏன் அப்படி போகணும்? பணம் காசு இருக்குங்கிறதுக்காக அவள் அம்புட்டு திமிரா இருந்தா எல்லா இடத்துலையும் பொறுத்து போக முடியாதுல்ல. அந்த பிள்ளைய பற்றி நிறைய வாட்டி வந்து ராமன் சொல்லியிருக்கேன். அவளை பார்க்கணும் போலதான் எனக்கு ஆத்திரமா வருது. என்னைக்காவது ஒரு நாள் பார்த்தேன், மைத்தை பிடிச்சி ஆஞ்சு விட்டு ஒரே ஆஞ்சு. என்ன நீ, நீங்களும் அவனுக்கு ஏற்றது மாதிரியே பேசுறீங்க?
சரி கணேசா, ராம மேல எந்த தப்பு இருக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்பதானே படிப்பு முடிச்சிருக்கேன், பொறுமையா தொழில் ஆரம்பிக்கட்டேன். இப்ப என்ன அவசியம் வந்திருக்கு? என்ன பிள்ளையும் குட்டி நின்றுக்கிட்டு முறுக்கிக்கிட்டா இருக்கு? அதை கட்டி கொடுக்கறதுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கும் இவனால முடியாம தவிக்க போறதுக்கு ஏதோ படிச்சிருக்கேன், சொந்தமா தொழில் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறேன். அதுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவியை பண்ணலான்னு பார்த்தா இப்படி எதுலையாவது ஒண்ணுல வந்து முட்டுக்கட்ட போட்டுக்கிட்டே இருக்கு. பொறுமையா ஆரம்பிக்கட்டேன். நம்ம தான் அவனுக்கு தைரியம் சொல்லணும். நம்மளையும் சேர்ந்துக்கிட்டு பேசினா எங்கே போவேன் பாவம். ஏதோ பண்ணுங்க.